Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மெஸ்ஸில் செய்கிற கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மெஸ்லலாம் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி சட்னி. அது மட்டும் இல்லாமல் இதில் வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்க்காமல் ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ வீடியோ ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நாம் வெங்காயம், தேங்காய் வந்து முற்றிலுமாக ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக தான் இந்த கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் நாம் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து பருப்பு ப்ரௌனாக வறக்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த நிறம் மாறி நம்மளுக்கு அந்த வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுட்டால் போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இது மாதிரி நான் பீஸாக கட் பண்ணியிருக்கேன், தோல் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சமமான ரேஷியோவில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இப்போது அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக தனியா விதை வந்து சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் சீட்ஸு இது வந்து முழு விதையாக சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு தனி சுவையை கொடுக்க போகுது. இப்போது அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அந்த மேலே இருக்கிற தோல்லாம் சுருங்கி நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் நல்லா வந்து வதங்கணும். நல்லா சுருளை வதங்கினா தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 8 பல் வந்து தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஒரு 2 பல் மட்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இந்த தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். அந்த பருப்போடு சேர்த்துட்டு நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. நீங்கள் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொரப்பாக தான் இருக்கும் கொத்தமல்லி சட்னி. ஸோ வந்து இந்த மாதிரி கொரப்பாக வந்து லைட்டாக அந்த பருப்புலாம் கடிப்படுற அளவுக்கு லைட்டாக வந்து இது பண்ணால் போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிப்பு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் இதை சட்னியில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். இட்லிக்கு தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான சட்னி. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு கொத்தமல்லி சட்னி. எத்தனை பேருக்கெலாம் கொத்தமல்லி சட்னி பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலில் ஆல்ரெடி வெங்காயம், தேங்காய் சேர்த்த கொத்தமல்லி சட்னியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கு மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய சட்னி ரெசிபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் நான் வந்து எண்டில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.